மகாராஷ்டிரா தேர்தல்ல கூட நீங்க RSS தலைமையிடமா இருக்கக்கூடிய நாக்பூர்ல லட்சக்கணக்கான மக்கள் திரள அவங்க ரோட் ஷோ பண்றாங்க. அப்ப எதிரிங்க மேல நின்னுகிட்டு RSS காரனுங்க கத்துறாங்க. ஏன்னு பாரத் மாதா கி ஜெய், அந்த ஜெய் இந்த ஜெய்ன்னு சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே அவங்கள ஹேண்டில் பண்றாங்க. நம்ம கூட சில சமயத்துல கோவப்பட்டுருவோம். அவங்க சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பட் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு போறாங்க. அது பெரிய வைரல் ஆச்சு. சோ எதிரிகளை எப்படி அணுகணும், மக்களை எப்படி அணுகணும் அப்படின்ற அரசியல் அவங்க 4 தலைமுறை அவங்க ரத்தத்திலேயே ஜீன்லயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன அப்படின்னா காவியலுக்கு தான் கதறல். ஏற்கனவே ராகுல் சும்மாவே கதற விடுவாங்க. அங்க நம்ம எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க எல்லாம் கனிமொழியா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், சு வெங்கடேசனா இருக்கட்டும் வச்சு செய்வாங்க. மகுவா மைத்ரா போன்ற இளைஞர்களினுடைய கூடாரத்துக்குள்ள சிக்கி தவிக்கிறாரு மோடி. இப்ப அடிஷனலா ஒரு நாள் வந்திருக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தான் தலைவலி. இந்திய அரசியலுக்கு நல்ல சைன் தான். வரட்டுமே, யார் அரசியலுக்கு வந்தாலும் மக்கள் ஏத்துக்கிட்டா நிக்க போறாங்க. அந்த அரசியலை நல்ல மாதிரி மக்களுக்கு எளிமையா கொண்டு போய் சேர்க்கிற போராட்ட குணம் இருக்கிற பிரியங்கா வர்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரட்டும், நல்லபடியா செய்யட்டும்.